அனைவருக்கும் வணக்கம். இன்றைய திருக்குறள் அனைவருக்கும் குடியரசு தின நல்வாழ்த்துக்களை சொல்லிக்கொண்டு 631 கருவியும் காலமும் செய்கையும் செய்யும் அறிவினையும் மாண்ட அமைச்சு உரிய கருவி உற்ற காலம் ஆற்றும் வகை ஆற்றிடும் பணி ஆகியவற்றை ஆய்ந்தறிந்து செயல்படுவனே சிறந்த அமைச்சன் என்கிறார் கலைஞர் ஐயாவின் உரையிலிருந்து சொல்லிக்கொண்டு இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு குட்டி கதை வெண்மை மாத இதழில் தான். அதில் 2 நண்பர்கள், ஒருத்தர் நல்ல ஆர்கிடெக்சர் படிச்சிருக்காப்புல, ஒருத்தர் கொஞ்சம் சுமாரான படிப்பு தான், நல்ல நண்பர்கள். அவங்க கிராமத்தில் இருக்கிறாங்க. கிராமத்திலக்கும் அந்த நகரத்து பகுதிக்கும் ஒரு பாலம் கட்டணும் அப்படின்னு சொல்லி யோசனை பண்ணுறாங்க. அப்போ நம்மளே பாலம் கட்டிடலாம், நான் வந்து ஸ்கெட்ச் போட்டு நல்ல அழகான பாலத்தை கட்டி வெளிநாட்டு மக்கள்லாம் வந்து பார்க்குற மாதிரி அழகான பாலத்தை கட்டுறேன், எல்லாம் சுற்றுலா வருவாங்க, அப்போ நம்ம கிராமத்துக்கு நல்ல வருமானம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லி பாலம் கட்டணும்னு நினைக்கிறான். அப்போ அந்த இன்னொரு நண்பர் கொஞ்சம் சுமாரான படிச்சிருக்காங்க. அவன் சொல்கிறான், இல்லை அழகான பாலம்ங்கிறத விட நல்ல கட்டுமான வலிமை உள்ள பாலத்தை கட்டினா நான் எப்போதுமே எந்த புயல் காற்று மழை வந்தாலும் அடித்து போகாது அப்படின்னு சொல்லி அவன் சொல்கிறான். இல்லை நீ பாரு, நான் ஜம்முன்னு பாலம் கட்டுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்குள்ளே அவங்க கருத்து வேறுபாடில் 2 பேரும் பிரிஞ்சு ஆளுக்கு ஒரு பாலம் கட்டுறாங்க. சின்ன பாலம் தான், ஆளுக்கு ஒரு பாலமாக கட்டுறாங்க. இவன் நல்லா அழகான பாலத்தை கட்டி அழகாக வச்சுட்டான். அப்போ மக்களுக்கு சந்தோஷம், ஏன்னா 2 பாலம் ஒரு பக்கம் போய்க்கலாம் ஒரு பக்கம் வந்துக்கலாம் அப்படிங்கிற மக்களுக்கு சந்தோஷம் தான். இவன் வந்து என்ன பண்ணுறான்னா, இந்த பையன் மக்களெல்லாம் திரட்டி அங்கே இருக்கிற அவனே சிந்திச்சு அங்கே இருக்கிற கல் மண் அந்த பொருட்கள்லாம் பாறைகள்லாம் கொண்டு அவனே அழகான நல்ல வலிமையான ஒரு பாலத்தை கட்டிட்டான். இப்போ ஒரு கட்டத்தில் மழை வெள்ளம் வந்து அந்த அழகான பாலம் கட்டினானே, அந்த அழகான பாலம் வந்து மழையில் அடித்து கொஞ்சம் கொஞ்சமாக செதஞ்சு போச்சு. இப்போ பயன்படுத்த முடியாத அளவுக்கு ஆயிடுச்சு. ஆனால் இந்த பையன் இவனோட சுய புத்தியில் இந்த அங்கே இருக்கிற மலை, செங்கல், மலை, கல் இதெல்லாம் வச்சு கட்ட பாலம்லாம் வலு உள்ளதாகவும் இருந்ததால் பயன்பாடுக்கு எப்போதுமே உகந்ததாகவே இருந்தது. இப்படி தான் நம்மளுடைய சிந்தனைகளை வந்து எப்பொழுதும் அழகுக்காக நம்ம சிந்தனைக்கு சிந்திக்காமல் நல்ல வலிமைக்கும் வலுவுக்கும் சிந்திக்கணும் அப்படிங்கிறத சொல்லி நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறேன். நன்றி. செழிய அன்போடு சேஷா பிரபு.